ஹலோங்க, குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து ஒரு சாம்பார் பண்ணுறோங்க. டிஃபன் சாம்பார், ப்ரோட்டீன் ரிச் தான். இது வந்து என்னன்னா துவரம்பருப்பில் பண்ணுறோம். யூஸ்வலாக பாசிப்பருப்பில் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க, துவரம்பருப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். மல்லி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பரங்கிக்காய் போட்டிருக்கேன். இது வெஜிடபிள்ஸ் என்ன தேவையோ அது நீங்கள் போட்டுக்கலாம். எங்கிட்ட இதாக இருக்குது, கேரட் போட்டுக்கலாம். இன்னும் என்னென்ன வேணுமோ என்ன வேணால் போட்டுக்கோங்க. வெஜிடபிள் சாம்பார் அவ்வளோதான். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காரமாக ஸ்பைஸ் வேணுங்கிறதுக்காக மல்லி, மிளகா, ஜீரகம், மிளகு இதை வந்து வெறும்னு காய வறுத்து பொடி பண்ணி இந்த சாம்பாரில் போட போகிறோம். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி அந்த பொடி தான். சரி, பண்ணுவோமா எப்படின்ட்டு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இதை குக்கரில் வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் கொதிக்க வைப்போம் சாம்பார். இல்லைங்க, சொன்ன மாதிரி கொரியண்டர் மிளகா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜீரகத்தை பண்றேன். ஏன்னா தீஞ்சிட்டா அப்புறம் ரொம்ப கசப்பு ஸ்மெல் வரும்ல, அதனால கடைசியா பண்றேன். இந்த ஃப்ரையை இப்போ ஒதுக்கி பண்றேன். நான் வந்து இந்த கரண்டி யூஸ் பண்ணிப்பேங்க. ஏன்னா இது எனக்கு டியூவல் பர்பஸ். சாரடியாகவும் இருக்கும், தோசை இட்லி எடுக்கிற கரண்டியாகவும் இருக்கும். பாத்திரம் தைக்கிற வேலை லெஸ் இல்லை. அதனால நான் எப்பயுமே வெசல்ஸ் வந்து ரீயூஸ் தாங்க பண்ண பார்ப்பேன். நிறையா யூசேஜ் இல்லை, ஸோ லிமிட்டட் யூசேஜ் தான். ஸோ இப்போ வறுக்கிறேன். பருப்புங்க நான் வந்து பாதி அரை வேக்காடாக வேக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் இதில் டைரெக்டாக போடுறோம். அப்படியே வெங்காயத்தை போடுறேன், ஒரு பச்சை மிளகாய் போடுறேன், ஒரு அந்த இருக்க பரங்கிக்காய் போட்டுடுறேன், தக்காளியும் போட்டுருவேங்க. எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சுருவேன். நான் ஆயிலில் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலங்க. ஸோ இது கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். என்ன தேவைன்னா தண்ணி, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி அதில் போடுறோம். பாருங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி போடுங்க. நான் இதில் ஆயிலெலாம் போடலைங்க. அப்படியே சாம்பார் வாசனையாக ரெடியாக இருக்கும். நான் டயட் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் அதாவது டயட் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால நான் ஆயில் போடலை. தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் சீசனிங் பண்ணிக்கணும். தேவைக்கேற்ற காரத்துக்கு ஏற்ற பொடியை போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் ஸ்வீட்னஸ் இருக்குது, பரங்கிக்காய் இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, அதையும் நான் அப்படியே போடுறேங்க. நான் வந்து ஆயில் போடாமல். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.